ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ். நான் ஷைனி பிரார்த்தனா. ஸோ கிறிஸ்மஸ் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குடியிலும் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணலன்னா எப்படி? இந்த மந்த் ஸ்டார்டிங்கே புயல் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எப்பவுமே நவம்பர் எண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம். டிசம்பர் ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார் குடியெலாம் லைட்ஸ் போடுற மாதிரி. பட் இந்த மந்த் புயல்னால கொஞ்சம் டிலே. இந்த குடில் வந்து எங்ககிட்ட ஒரு 5 இயர்ஸாக இருக்குது. எங்கள் அப்பா அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ரெடி பண்ணது. ஃபேமிலியாக சேர்ந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணி இதுக்கு லைட் செட் பண்ணி இட் ஹோல்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். ஸோ எவ்ரி இயர் இதை எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணும்போது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குடில் நீங்கள் வைக்கிறீங்களா? எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? எந்த மாதிரி வைப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இந்த இயர் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோன்றத ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் குடிலுக்கும் நாங்கள் வைக்க போகிற திங்ஸு. எவ்ரி இயர் இதே மாதிரி பேக் பண்ணி உள்ளே வச்சிருவேன். அப்போ தான் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. கவர் அப்படியே இருக்கணும். கவர் பழசாஇருந்தாலும் வேறு கவர் மாற்றி அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஸோ தர்மாக்கோல் மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் மற்றபடி பாக்ஸில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. இந்த மாதிரி தான் குடில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. கிராஸ் வந்து கீழே போட்டிருக்க கிராஸ் வந்து ஃபுல் பிளாஸ்டிக் தான். இதுவும் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆனதுனால என்னாச்சுன்னா அதுவாக கொஞ்சம் ஒரு மாதிரி உருண்டு ஆரம்பிச்சிச்சு. அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தை இயேசு வச்சாச்சு. ஸோ பின்னாடி ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் தான் ஆக்சுவலாக இது குட்டி குடில் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வச்சுருக்கோம். இந்த சைடில் மட்டும் கிராஸ் கிடைக்கல. எல்லா கிராஸும் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இங்கே மட்டும் ஒயிட் ஸ்டோன்ஸை வச்சு ஸ்னோ எஃபெக்ட் கொடுத்து இங்கே ஒரு ஏஞ்சல் கொஞ்சம் ஒரு ஸ்னோ மேன் இருக்கார். அங்கே ஒரு ஏஞ்சல் உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது நல்லா இருக்கான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா புதுசு. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீயும் ரெடி. இங்கே ஒரு ஸ்விங்கில் வந்து ஏஞ்சல் ஆடுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவும் புதுசு தான். ஸோ எவ்ரி இயர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புதுசாகவே ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண இந்த இயர் வந்து கொஞ்சம் பழசாகி உடஞ்சிரும். நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும். கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ எவ்ரி இயர் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் டெக்கரேஷன்ஸ் மட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.